ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத் அபியாஸ் அந்த பயிற்சி 18வது பயிற்சி இந்த ஆண்டு உத்தரகாண்டில் நடக்கலையா. ஸோ இதில் ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்க்கணும். ஒன்று, நந்தாதேவி மவுண்டைன். ஸோ இதோட பேக்ரவுண்டில் யுஎஸ் சோல்ஜர்ஸ் வச்ச மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன இந்த நந்தாதேவி மவுண்டைன், எப்படி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வித் அண்ட் சைனா, ஸோ இது மூணையும் இணைக்கிற ஒரு நிகழ்ச்சி என்ன இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று நடந்துச்சு அப்படின்றது. ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்ன பார்த்தோன்னா, இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு டெமோ காட்டினாங்க. என்ன அப்படின்னா, ட்ரோனில் எப்படி வந்து ஈகிள்ஸ் பருந்தெல்லாம் வச்சு எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்றத. ஸோ இதெல்லாம் பற்றி தான் ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இந்த நந்தாதேவி சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த நந்தாதேவி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, இந்த மவுண்டைன் வந்து ஸோ இந்தியாவில் இருக்க செகண்ட் லார்ஜஸ்ட் மவுண்டைன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இது பெரிய சிகரம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, 1968 இந்தியா சைனா வார் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சீனா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் அவங்க என்னென்னா, ஸோ இப்போ வந்து இந்த ரேடியேஷன்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு டிவைஸை பிளான் பண்ணலாம். ஸோ எவரெஸ்ட்டில் போய் பண்ணோம்னா அங்கே வந்து சப்போஸ் அவங்க நியூக்ளியர் அணுகுண்டு சோதனை எதாவது நடத்தினா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது தான். பட் ஆனால் எவரெஸ்ட்டில் வச்சோம்னா அவங்க இந்த எவரெஸ்ட்டில் சைனாவோட சோல்ஜர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது அவங்களுடைய பார்டர்லேயும் போகுது இல்லையா. ஸோ அதனால் அவங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொன்னாங்க, என்ன நினச்சாங்க அப்படின்னா, நந்தாதேவி மவுண்டைன் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் சைடு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இந்த ஏரியாவில் நாம் வந்து இந்த டிவைஸை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணாங்க. ஸோ அப்போ இது எப்படின்னா, அதாவது இந்த பேட்டரியே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நியூக்ளியர் பவர்டு பேட்டரி தான். ஸோ அதை வச்சு இயங்குகிற ஒரு சாதனம் தான். ஸோ இது எடுத்துன்னு போய் அங்கே வச்சுட்டு அதுக்கான பயிற்சியை வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் அப்போ அலாஸ்காவில் இருக்க அங்கே வந்து ட்ரைனிங்லாம் பண்ணி இவங்க வந்து ஒரு மிஷன் ரெடி பண்ணுறாங்க. ஸோ 1965 இவங்க வந்து அந்த நந்தாதேவி மவுண்டைனில் ஏறி அதை பிளான் பண்ணுறாங்க. பட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பேட் வெதர், அந்த வெதர் சுச்சுவேஷன் சரியில்லாதனால இதை வந்து மிஷனை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த வெப்பனை இந்த டிவைஸை சரியான இடத்துல வச்சிடலாம் நந்தாதேவியில்னு சொல்லிட்டு அந்த மவுண்டைன்லேயே அவங்க வந்து வச்சுட்டு அதுக்கு ஒரு மார்க்கும் வச்சுட்டு வராங்க. பட் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் அங்கே போகும்போது அந்த டிவைஸை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து திரும்ப அங்கே போய் ட்ரை பண்ணுறாங்க. 1966 அந்த இடத்துல வந்து அந்த டிவைஸை கண்டுபிடிக்க முடியல. ஸோ நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஸோ இந்தியா அதுக்கு முன்னாடியே போயிட்டு அந்த டிவைஸை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ எப்படி வந்து இப்போ வந்து நியூக்ளியர் வச்சு எப்படி பவர் ஜென்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய இந்தியா முன்னாடியே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லை இது வந்து லேண்ட்ஸ்லைட், அங்கே வந்து நிலச்சரிவுலாம் ஏற்பட்டதுனால காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நிறைய டீக்ளாசிஃபைடு ஃபைல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா நிறைய மிஷன்ஸு இல்லை அமெரிக்காவும் சேர்ந்துலாம் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க அதை வந்து தேடுறதுக்கு. பட் ஆனால் கண்டே பிடிக்க முடியல. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா உத்தரகாண்டில் வெள்ளம் வரது கூட இந்த டிவைஸ் காரணமாக இருக்கலான்ற ரேஞ்சுக்கெலாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த டிவைஸ் அங்கே வந்து பிளான் பண்ணி அது காணாமலே போயிடுச்சு, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காமலே போயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ நடக்கிற இந்த யுத் அபியாஸ், இந்த கூட்டு பயிற்சி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்குது. ஸோ இது நடக்கிறது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ சைனா பார்டர்ந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கூட்டு பயிற்சி நடக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இது ஒட்டி தான் இந்த நந்தாதேவி மவுண்டைன்லாம் இருக்குது. ஸோ அப்போ அதை பேக்ரவுண்டாக வச்சு தான் அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ்லாம் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 1965 நடந்த ஒரு இன்சிடென்ட்டையும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம இன்னொரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து பருந்தை வச்சு எப்படி ட்ரோனை வந்து தடுக்கிறதுலாம் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா, அதாவது புறாக்களை வச்சு எப்படி வார் வின் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் கூட நிறைய பேர் கட்டுரையே எழுதியிருப்பாங்க. ஸோ வேர்ல்டு வார் அப்போ பார்த்தோம்னா நிறைய அனிமல்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது குதிரை, கழுதைங்கெல்லாம் பார்த்தோம்னா லட்சக்கணக்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் சொன்னால் புறாவையே வந்து ஒரு 1,00,000 கணக்கில் வந்து அந்த 2ஆம் உலக போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அந்த டைமில் வந்து அந்த ரேடியோ சிக்னல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ ஃபோன்லாம் வந்து அப்போ அந்த டைமில் ஃபோன் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்ப முடியாது இல்லையா. ஸோ இப்போ பெரிய அளவில் வந்து புறாக்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம் நம்ம. அதே சமயம் இந்த புறாவெல்லாம் தடுக்கிறதுக்கு ஜெர்மன்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புறாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து வேறு மாதிரியான புறாவெல்லாம் அமைச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குலாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ புறா தானே அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா அதாவது ஒரு மிலிட்ரின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பெரிய தொல்லை கொடுக்கறது ரேட்ஸ், எலி தான். ஸோ அவங்களுடைய ஃபுட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுணும் இல்லையா. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ஒரு பூனைக்கு வந்து அவார்டே கொடுத்துருக்காங்க. ஒரு கப்பலில் இருக்க ஃபுல் தானியத்தை காப்பாற்றிருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு அனிமல்ஸையும் போரில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். சின்ன சின்ன குருவிகள்லாம் வந்து பாய்சன் கேஸ்லேருந்து தடுக்கிறதுக்கு. ஸோ அதுமாரி சில இடங்களில் ரேட் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, முன்கூட்டியே எதிரியோட தாக்குதலில் வந்து அறியறதுக்கு ரேட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான அனிமல்ஸையும் போரில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா,
இப்போ ட்ரோன் வந்து பெரிய அளவில் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து பாகிஸ்தான்லேருந்து இங்கே காஷ்மீர் சைடு அங்கே இருக்க தீவிரவாதிகளுக்கெலாம் வந்து பார்த்தோம்னா வெப்பன் சப்ளை பண்ணுறதுக்கு இல்லை போதைப்பொருள் சப்ளை பண்ணுறதுக்கு காஷ்மீரில் பஞ்சாப் சைட்லலாம் ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான். ஸோ இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றதுக்காக பருந்துக்குன்னு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அதாவது என்ன ரீமவுண்டட் வெட்டினரி காப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க தான் வந்து டாக்ஸுக்கெலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வெடிகுண்டுலாம் வந்து இருந்தால் எப்படி வந்து தடுக்கிறது, ஸோ தீவிரவாதிகள் எப்படி அடையாளம் காட்டுறது, இந்த ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து என்னென்னா பருந்துகளுக்கெலாம் வந்து எப்படி வந்து ட்ரோனை அடையாளம் பண்ணி அதை வந்து வீழ்த்துறது அப்படின்றது தான். ஸோ அப்போ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பருந்துகளுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதே சமயம் டாக்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ பருந்து வந்து அந்த ட்ரோனை அட்டாக் பண்ணி அதை கீழே தள்ளுற மாதிரியும் அதுக்கப்புறம் டாக்ஸ் போய் அந்த வந்து அந்த ட்ரோனை எடுத்துகிட்டு வர மாதிரி, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரைனிங்லாம் அதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இது மூலமா வந்து பருந்தை வச்சு பெரிய அளவு சர்வைலன்ஸ் வந்து பண்ண முடியும். ஏன்னா அது வந்து வட்டமிட்டுக்கு பெரிய அளவு வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அது மேலே வந்து கேமரா மட்டும் ஃபிட் பண்ணிட்டோம்னா பெரிய அளவு அது வந்து கவர் பண்ணி எங்கே என்ன நடக்குது இல்லை ட்ரோன்ஸ் எதாவது இருக்குதா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரைனிங்கை தான் கொடுத்துட்டு வராங்க அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த பருந்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இது வந்து இதான் ஃபஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நடந்திருக்கான்னு பார்த்தோன்னா 2016 நெதர்லாந்து அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய அளவு இதை ட்ரெயின் பண்ணி ஒரு 85% இது சக்ஸஸாக இருக்குது. ஸோ இப்போ பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வராங்கல்ல. இப்போ ஒரு ஏரியாவில் வந்து ட்ரோன்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னும் போது கூட்டம் கூடுற இடத்துல அவங்க வந்து இந்த மாதிரி பருந்துகளை வந்து ட்ரெயின் பண்ணி ட்ரோன்ஸ் வந்தால் அதை வந்து அட்டாக் பண்ணி தள்ளுற மாதிரி அவங்க பண்ணிடுறாங்கன்னு தான். ஸோ இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2017 ஃப்ரான்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இது ஃபஸ்ட்டான்னு பார்த்தோம்னா நம்ம 2020 தெலுங்கானாவிலே இது சம்மந்தமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா பெரிய பெரிய அதாவது விஐபி கூடுற இடங்களில் அதாவது இந்த ட்ரோன்ஸை தடுக்கிறதுக்காக கருட படை காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈகிள் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்தியன் ஆர்மியிலே அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லை ஆர்மியில் விட்டுருக்காங்களா பார்த்தோன்னா இப்போதைக்கு இது ட்ரைனிங் அதோடைய ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆனால் இதை வந்து பார்டரில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ ஆனால் இன்னும் இதை வந்து பார்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் பருந்துங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி வந்து ஒரு ட்ரோனை வீழ்த்துறது அப்படின்றது தான். ஸோ இப்போ ட்ரோன் கலாச்சாரம் பெரிய அளவில் மாறிட்டு வர்ற சமயத்தில் அதான் இது வந்து அதாவது எப்படி சொல்கிறேன்னா அதாவது பெரிய பெரிய ட்ரோனெல்லாம் இந்த பருந்துகளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதோட சைஸ் அதிகமாக அதை விட அதிகமான சைஸில் இருக்கும்போது இது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதுவும் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா 24/7 வந்து யூஸ் பண்ண முடியாது அந்த பருந்துகள்லாம். ஸோ அப்போ சின்ன சைஸில் ஏதாவது ஒரு ட்ரோனை வச்சு ஏதாவது போதைப் பொருள்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வச்சு இந்த பருந்துகளை வச்சு தடுக்கிறதுக்கு வேணால் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். சரிங்க, உங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.